தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் ஜுவல்லர்ஸ். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய இலங்கை உறவு அனுரவிற்கு பாராட்டு தெரிவித்த ரணில். அரிசி இறக்குமதி நிறுத்தப்படும், அனுர அரசுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மஹிந்த ராஜபக்சவின் நடமாட்டங்களை குறைத்துக் கொள்ள ஆலோசனை. நாடாளுமன்றம் நகைச்சுவையாளர்களால் நிரம்பியுள்ள என்கின்றார் ஆசாத் சாலி. பலவந்தமாக தகனம் செய்யப்பட்ட சடலங்களுக்கு நஷ்ட ஈடு சஜித் கோரிக்கை. IMF ஒப்பந்தத்தில் அரசாங்கம் ஒரு வசனத்தை ஏனும் திருத்தவில்லை என்கின்றார் ஹர்ஷடி சில்வா. ரணிலுடன் மஹிந்தவை எவ்வாறு ஒப்பிட முடியும் என DV சானக கேள்வி. ரஷ்ய அணுசக்தி பாதுகாப்பு படை தலைவர் படுகொலை, பின்னணியில் உக்ரைன். தொடர்கிற விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 16ஆம் தேதி புதுடெல்லியில் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இருந்து இந்திய இலங்கை ஒத்துழைப்பை மேலும் ஸ்திரப்படுத்தி வலுப்படுத்தும் விடயம் வரவேற்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு திருகோணமலையை பிராந்திய ஆற்றல் மற்றும் கைத்தொழில் மையமாக அபிவிருத்தி செய்து பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கையை முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை பாராட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாடு சுதந்திரம் அடைந்ததன் பின்னரான வரலாற்றில் மிக முக்கியமானதொரு தருணத்தில் இலங்கை ஜனாதிபதியின் இந்திய விஜயம் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை நீக்காவிட்டால் அரிசி இறக்குமதியை நிறுத்த வேண்டியிருக்கும் என அரிசி இறக்குமதியாளர்கள் அரசுக்கு எச்சரித்துள்ளனர். இறக்குமதி செய்யப்பட்டும் அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நீக்க வேண்டும் அல்லது இறக்குமதி வரியை 50 ரூபாவாக குறைக்க வேண்டும் என இறக்குமதியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இறக்குமதி செய்யப்பட்டு வரும் 1 கிலோ அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள 65 ரூபாய் வரி காரணமாக அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்வதில் கிலோ ஒன்றுக்கு சுமார் 15 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதன் காரணமாக சில இறக்குமதியாளர்கள் இன்னும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை சந்தைக்கு வெளியிடவில்லை என அவர்கள் கூறுகின்றனர். நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இதுவரை 5000 மெட்ரிக் டன்களுக்கு மேல் இந்தியாவிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு விடயங்களை கருத்தில் கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நடமாட்டங்களை குறைத்துக் கொள்ள அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் அண்மையில் மீள அழைக்கப்பட்டிருந்தனர். அத்துடன் எதிர்வரும் நாட்களில் அவரின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிரடிப்படை இராணுவம் என்பவற்றையும் விலக்கி 60 போலீசாரை மட்டுமே பாதுகாப்புக்கு வழங்கவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முக்கிய கூட்டங்கள், சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான நிகழ்வுகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து வைபவங்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். இதற்கிடையே மஹிந்த ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் மகா சங்கத்தினர் மத்தியில் அதிருப்தியொன்றை உருவாக்கும் முயற்சியிலும் ஒரு சில தரப்புகள் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கை நாடாளுமன்றம் தற்போது நகைச்சுவையாளர்களால் நிரம்பியுள்ளதாக மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் ஆசாத் சாலி தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற கட்சியால் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற சபாநாயகரின் கல்வித்தகமை தற்பொழுது கேள்விக்குறியாகியுள்ளது. அவர் பதவி விலகியதைத் தொடர்ந்து இன்று புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரின் பெயரின் முன்னாலும் கலாநிதி என்ற பட்டம் உள்ளது. அத்துடன் 20 தொடக்கம் 30 பேரின் கல்வித்தகமை பரிசோதிக்கப்பட்டு வருகின்றமையானது இலங்கை வரலாற்றிலேயே முதன்முறையாக நடைபெறுகின்றது என்றார். கோவிட் தொற்று காரணமாக இறந்தவர்களின் உடல்களை பலவந்தமாக தகனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழப்பீடு வழங்குமாறு சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார்.
கோவிட் வைரஸ் பரவல் காலத்தில் ஒரு இனத்தையும் மதத்தையும் இலக்கு வைத்து கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் நடந்து கொண்டது. கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் உலக சுகாதார அமைப்பு வழங்கிய வழிகாட்டுதல்களையும் மீறி செயல்பட்டது. இந்த நிலையில் உரிமைகள் மீறப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இதனால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். விடுதலை புலிகளின் கொள்கையுடைய புலம்பெயர் அமைப்புகளின் நோக்கங்களுக்கு அமைய முன்னாள் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைக்க வேண்டாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி விசானக தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு இணையாக எவ்வாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். பாதுகாப்பு தரப்பினர் மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு வழங்கப்பட்டார்களே தவிர அவரது தென்னந்தோப்பில் வேலை செய்வதற்கல்ல என ஆளும் தரப்பினர் செனரத் குறிப்பிட்டதை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் டி விசானகவுக்கும் ஆளும் தரப்பின் உறுப்பினர்களுக்கும் இடையில் கடும் தர்க்கம் நிலவியது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சபைக்கு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள இராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்கி 60 போலீசாரை மாத்திரம் பாதுகாப்புக்கு அமர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறை கைதி ஒருவரை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் போது பாதுகாப்புக்கு போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்புக்காக வழங்கப்படும் போது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட இராணுவ பாதுகாப்பு முழுமையாக ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவுக்கு இராணுவத்தினர் பாதுகாப்பு அளிப்பதால் 30 கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றது. பாதுகாப்பை நீக்கினால் இந்த நிதி பிற வழியில் செலவாகாதா? ஆகவே இந்த அடிப்படையில் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது என்று குறிப்பிடுங்கள் என்றார். இதன்போது எழுந்து பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாதுகாப்பு தரப்பினரின் ஆலோசனைகளுக்கு அமைவாகவே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு மாத்திரம் குறைக்கப்படவில்லை என்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தில் திருத்தம் மேற்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தும் அரசாங்கம் ஒரு வசனத்தை ஏனும் திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி இந்திய அரசாங்கத்துடன் பல்வேறு இணக்கப்பாடுகளுக்கு அரசாங்கம் வந்திருப்பதாக தெரிய வருகின்றது. இதனையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது அண்மை நாடான இந்தியாவுடன் நாங்கள் சிறந்த உறவை வைத்திருக்க வேண்டும். எப்போதும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய நாடாகும். என்றாலும் பெட்ரோலியம் குழாய் தொடர்பில் இந்தியாவுடன் எந்த தொடர்பையும் பயன்படுத்திக் கொள்ளப் போவதில்லை என தேசிய மக்கள் சக்தி தேர்தலின் போதும் அதிகாரத்துக்கு வந்த பின்னரும் தெரிவித்து வந்தது. அதேபோன்று வலு சக்தியை இணைப்பதில்லை என தெரிவித்து வந்தது. ஆனால் தற்போது இந்த 2 விடயங்களுக்கும் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவே எமக்கு தெரிய வருகின்றது. இது இடம்பெற வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். நாணய நிதியத்தின் இணக்கப்பாடும் அவ்வாறே முன்னெடுத்துச் செல்லுங்கள் என நாங்கள் தெரிவிப்பதில்லை. மாறாக அதில் திருத்தங்களை மேற்கொண்டு முன்னுக்கு செல்ல வேண்டும் என்றே தெரிவிக்கின்றேன். சர்வதேச இறையாண்மை பிணை பாத்திர மறுசீரமைப்பு தொடர்பாக அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் உண்மையை கூற முடியாது போயுள்ளது. இணங்கிய ஒப்பந்தமானது பிணைமுறியாளர்களுக்கு சார்பானது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தில் திருத்தம் மேற்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தும் அரசாங்கம் ஒரு வசனத்தை ஏனும் திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் எமது 3ஆம் காலாண்டில் மொத்த தேசிய உற்பத்தி 5.5 அதிகரித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதற்கான பெருமையை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்ள முடியாது. 2024ஆம் ஆண்டில் எதிர்பார்க்கும் மொத்த தேசிய உற்பத்தி எவ்வளவு என்று அரசு தரப்பில் எவராவது கூறுங்கள், பார்ப்போம். எதிர்காலத்தில் என்ன செய்ய முடியும் என்பதே முக்கியமானதாகும் என்றார். ரஷ்ய அணுசக்தி பாதுகாப்பு படையின் தலைவர் இகோர் கிரிலோவின் படுகொலையின் பின்னணியில் உக்ரைன் பாதுகாப்பு படை உள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் கூறுகின்றன. மாஸ்கோவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் ரஷ்ய அணுசக்தி பாதுகாப்பு படையின் தலைவர் இகோர் கிரிலோவ் நேற்று உயிரிழந்தார். இந்த தாக்குதலில் இகோர் கிரிலோவின் உதவியாளரும் கொல்லப்பட்டார். வெடிபொருட்கள் அடங்கிய உந்துருளியை வெடிக்க செய்து இந்த படுகொலை நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன.
இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.